விவாத மேடைகளில் பேசியிருக்கேன். 30% வாக்குகள் எந்த கட்சிக்கும் சாராத வாக்காளர்கள், அவங்க கட்சி சாராதவர்கள். இந்த 30% வாக்குகளை 15% வாக்குகள் வந்து ஓட்டு போடுவாங்க. அந்தந்த தட்பவெப்ப நிலைக்கு நேரத்தை அன்னைக்கு அரசியல் சூழ்நிலையில் இந்த 15% ஓட்டு யாரை ஆட்சி அமைக்கணும் இவங்க தான் டிசைடிங் ஃபேக்டர். கட்சிக்காரங்க அந்தந்த கட்சிக்காரங்க அவங்கவுங்களை ஓட்டு போட்டுருவாங்க. இந்த 15% ஓட்டு தான் ஆட்சி அமைக்கிறதுக்கு தீர்மானிக்கக்கூடிய சக்தி. இதுதான் அந்த எலெக்ஷன் ட்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. போன வாரம் டிஎம்கேக்கு காத்து வீசுச்சு, இந்த வருஷம் ஏடிஎம்கே காத்து வீசுது, அடுத்த வாரம் ஏடிஎம்கே காத்து வீசல, டிஎம்கே, இப்படி நம்ம ட்ரெண்டு பார்த்துருப்போம். நீங்கள் பத்திரிகையாளர் கணிப்பு சொல்லுவீங்க. ஆனால் எலெக்ஷன் அன்னைக்கு, போலிங் அன்னைக்கு ட்ரெண்டு மாறி யார் ஆட்சி அமைக்கணும்னு செய்யறது இந்த 15% ஓட்டு. இப்போ டோட்டலா 30 வருஷத்துல ஏறக்குறைய 25% வாக்காளர்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்களை நம்ம வந்து இந்த வருஷம் ஆட்சியில் அமர்த்தணும் அப்படின்னு இளைஞர்கள், குறிப்பாக பெண்கள், படித்தவர்கள் மத்தியில், அதாவது இந்த படித்தவர்கள்லாம்